வீட்ல முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். கோஸ் பொரியல் எல்லாருமே தாளி போட்டு, கோஸ போட்டுட்டு நல்லா அது கோஸ் வேகவும், தேங்காய் பூ போட்டு இறக்குவாங்க. இது நார்மலா பண்ற ஸ்டைல். இது மாரி தான் நானும் வீட்ல பண்ணுவேன். ஆனா இன்னொரு வெரைட்டி இருக்குது. இந்த முட்டை போட்டு பண்ணுவாங்கல்ல, அது மாரி வீட்ல எத்தன பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. தேங்காய்க்கு பதிலா முட்டை உடைச்சு ஊத்தி போட்டு இறக்குவாங்க. அந்த மாரி பண்றது எங்க வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த மாரி தான் பண்ணியிருந்தேன். அத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் ஒரு குட்டி ஷார்ட் வீடியோ. கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு, இந்த பொடுசா கட் பண்ண அந்த முட்டைக்கோசையும் போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு, தண்ணி ஊத்தி நல்லா வேக விடுங்க. கோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம், ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி, அந்த கோஸோட போட்டு கிளறிக்கலாம். நான் வந்து வீட்ல 1 முட்டை தான் இருந்தது. அதனால 1 முட்டை போட்டிருக்கேன். நீங்க கூட 2 முட்டை கூட போடுங்க. நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் சூப்பரா வரும். நல்லா கோஸு அந்த முட்டையெல்லாம் வேகவும், கொஞ்சம் பெப்பரு, சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. இந்த புளி குழம்போட சாப்பிட சூப்பரா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க.